அதெல்லாம் போனால் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கம்மி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்தளவு கம்மி பண்ணி போடலாம். ஆல்ரெடி 17 இப்போ நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னா 17 ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில் சால்ட் 2 பேரும் 8 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா கிட்ட தரலாம் நம்ம. விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ் யாருக்கரே போடலாங்க. ஏன்னா ஐயோ நோ பால் வரப்போகுது இப்போது. இவங்க சும்மாவே அடிக்கிறாங்க. நம்ம நோ பால்லாம் போட்டால் இன்னும் பொழந்து கட்டுவார். அப்படி டாட் பால். பட் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நோ பால் தாங்க அது. இப்போ பாருங்கள் அம்பையர் சிக்னல் கொடுப்பாரு. எஸ் நோ பால். ஏன்னா நம்ம அந்த ஒயிட் லைன் தாண்டி போட்டோம். அதனால் வந்து நோ பால். எஸ் நான் கண்டிப்பாக யார்கர் தான் போடுவேன். யார்கர்லாம் ஆஃப் கட்டர் ஃபுல்லாகவே போட்டுடலாம். போட்டுருங்க பிரசித் கிருஷ்ணா போடு தூக்கி அடிச்சிருக்காரு. பட் நேராக கையில் போயிருந்தாலும் நோபால்னால பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் அவுட்ங்க. ஃப்ரீ ஹிட். ஆக்சுவலி நோபால்னால பார்த்தீங்கன்னா நாட் அவுட். பரவாயில்ல எதுவும் 6லாம் அடிக்கல. ஜாஸ் பட்லர் தான் வேறு இருந்தார். எதுவும் 6லாம் அடிக்கல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அமாவாசை. ஸோ நோ நான்வெஜ். உங்கள் வீட்டில் என்ன இங்கே வேறு மெஸ் ஃபீல் பண்ணுற. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் சொல்லிக்கல கமெண்ட் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அமாவாசை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாம்பார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் எங்கள் வீட்டில். ரன் ரேட் பாருங்க 14.25. இதே நிலைமையில் போச்சுன்னா 200 மேலே அடிச்சிருவாங்க போல இருக்கேன். நம்மளுக்கு விக்கெட்ஸ் இல்லை கூட நம்மளுக்கு டாட் பால் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு டாட் பால் கூட வரல. ஐயோ அப்பீல் பண்ணுறேன். நான் அப்பீல் பண்ணுறேன் சீரியஸ்லி. பார்த்தீங்கன்னா என்னங்க நடக்குதுங்க. என்னங்க போன்றாரு. இது ரொம்பவே மோசங்க. ஜாஸ் பட்லர் அப்பாடி இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாட் பால் வந்திருக்கிறது. இன்ஸ்விங்கர் போடலாம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இன்ஸ்விங்கரா. ஐயோ டென்ஷன் ஆகிட்டாரு ஜாஸ் பட்லர். பட் இங்கே நம்ம டென்ஷன் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாதுல்ல. பார்த்துக்கலாம். நான் பேட்டிங் ஆடும் போது பாருங்களேன் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனும் அபிஷேக் சர்மாவும் வந்து என்ன பண்ண வைக்கிறேன்னு பாருங்கள். அவுட் ஸ்விங்கர் இப்போயாவது எட்ஜு வாங்குறாங்களான்னு பார்க்கலாம். எட்ஜு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாருங்க. ஐயோ சப்பா பாருங்கள். இப்போ கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 13 இருக்குது. ஒரு பவுன்சராக போடுவோம். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். யார் இருக்கா? பில் சால்ட்டா? ஏன்னா போன தடவை வந்து ஜாஸ் பட்லர் தான் 6 அடிச்சார். ஐயோ வைடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வைடுங்க. ஆல்ரெடி அவங்களே பயங்கரமாக லஞ்ச் அடிச்சுருக்காங்க. இல்லை நான் வைடு வேறு போடுறேன். ஸ்விங்கர் தள்ளுவோம் இந்த பக்கம். எனக்கு இப்போ எட்ஜு இப்போ தெரிஞ்சு இந்த பால் 6 போகும்னு நினைக்கிறேன். இல்லை பொறுமையாக ஆடிட்டார். ஐயோ இந்தியா பயங்கரமாக மிஸ்ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பவர் பிளே முடிஞ்சோன்னு நம்ம ஃபீல் கண்டிப்பாக மாற்றணுங்க. ஆல்ரெடி வைடு நோ பால் போயின்ட்டுருக்குங்க. ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் சுழலை. பட் 3 சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஒரு டாட் பால், ஒரு பவுண்ட்ரி, ஏதோ ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க மிஸ்ஃபீல் பண்ணதால். ஸோ ஒரு ஓவருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் வரும். ஸோ எஸ் பிஜிஎம்ஐ. ஸோ பிஜிஎம்ஐ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கூட சீக்கிரத்தில் அதுவும் போட்டுடலாங்க. வின்னர் சிக்கன் டின்னர் வாங்கலாம். இது வந்து ஏதோ ப்ரீமியம் பிளான்லாம் இருக்குது போல். ஸோ அதெல்லாம் போட்டால் வராது. ப்ரீமியம் பிளான்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வராது. கண்டிப்பாக 50 அடிச்சுட்டு தான் போவார் போல் இருக்கே. எனக்கு இப்போ ஸ்பின்னர் எத்தனை பயமாக இருக்குது. நடராஜன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெத் ஓவர்ஸில் தான் போடுவார். இப்போ எப்படி போடுவார் கைஸ். பட் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஓவர் தரலாம்னு நினைக்கிறேன் நடராஜனுக்கு. கொடுத்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நடராஜன் தான். ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவும் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். இவரும் பார்த்தீங்கன்னா 16 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. கேட்சா அவுட்டா? ஐயோ உருண்டி போயிருக்கு. பட் ஃபஸ்ட்டு பாலே வந்து டாட் பால். நம்மளுக்கு நல்லது. இதே மாதிரி போடலாங்க. யார்க்கரா போட்டது இந்த ஓவர் ஃபுல்லாக யார்க்கர் தான் போட போகிறேன். அடிக்கிறாங்க பவுண்ட்ரிங்க. ஜாஸ் பட்லர்
50 அடிச்சு தான் போவார் போல இருக்க. இந்த அம்பையர் வேறங்க பார்த்தாலே கோவம் வருது எனக்கு. பட் நம்ம அடிக்கும்போது பார்க்கலாம். நான் வந்து செம்ம ஃபார்மில் இருக்க போகிறேன் இன்னைக்கு. பார்த்து ஆடுறதுலாம் கிடையாது. ஃபுல்லி 6-4 தான். பட்லர் இல்லை, ரொம்ப ஒய்டாக போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கைஸ். இன்னைக்கு சண்டே, நாளைக்கு ஒரு ஸ்கூல் வர போனேன். ஒய்டு நினைக்கிறேன் இந்த பால். ஒய்டா இதோ டிஆர்எஸ் வேறு எடுக்க முடியாது, அதாவது பிரச்சனை. பட் என்னதான் இருந்தால் வேர்ல்ட் கப்பில் நம்மளால் டிஆர்எஸ் எடுக்க முடியாது, ஒய்டு கொஞ்சம் எடுக்க முடியாது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்பிடபிள்யூ ஆனால் கூட நம்மளால் டிஆர்எஸ் எடுக்க முடியாது கைஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேம் இது. ரிவர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். அப்பா இந்த மாதிரி தான் போட்டதான் அடிக்க மாட்டுறாங்க. அப்பா இதுக்கு டைவ் வேறு பாருங்களேன். 2 பேருமே ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். இவருக்கு பாருங்க ஜாஸ் பட்லருக்கும் சால்ட்டுக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நான் உண்மையாக சொல்லலை. பட் என்னதான் இருந்தாலும் ஆர்சிபிக்கு இப்போ அவர் விளையாடவே இல்லை, இங்கே வந்து விளையாடிருக்காரு. ஐயோ உருண்டி தாங்க போகுது. நல்லா ஸ்லிப்பு வச்சது நல்லதாக போச்சு. பட் இந்த ஓவர் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஓவருன்னு சொல்ல முடியாது. ஒரு 5-6 ரன் தான் வந்திருக்கு. இன்னும் நமக்கு 2 பால் இருக்குது. இந்த 2 பால் ஒழுங்காக போட்டுருந்தாங்க கைஸ். ஏன்னா ஒரு ஓவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி அடிச்சிடுறாங்க பாருங்கள். ஐயோ செம்ம கேட்சு, வாட் அ கேட்ச். சூப்பர் செம்ம கேட்சுங்க. வாஷின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. எப்பா எஸ் வாஷிங்டன் சுந்தர். பாடி சிராஜ் எத்தனை வந்தது நம்மளுக்கு நல்லதாக போச்சுங்க. வில் சால்ட் அவுட் ஆகிட்டு போகிறாரு. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்ன்றது பார்க்கணும். என்ன கேட்ச் பாருங்க, செம்ம கேட்சு. பட் இதே மாதிரி நிஜமாலே எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் கைஸ். செஞ்சு ஜானி பேர்ஸ்டோ வருவார்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து 33 for 1. ஜோனாத்தன் என்ன போட்டிருக்கு. ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போது ஜானி பேர்ஸ்டோ தான் அவர் பேர். இப்போ ஏதோ வேறு ஏதோ போட்டிருக்கு கைஸ். செம்ம கேட்ச் ஆக்சுவலி. அது கரண்ட் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக இருக்குது. இந்த ஓவர் செம்ம ஓவருங்க. சிராஜ் எத்தனை வந்தது நல்லதாக போச்சு. பட் இவர் புல் சால் பார்த்தீங்கன்னா 11க்கு அவுட் ஆகிட்டு போயிருக்கார். அண்ட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 157 கைஸ். ஸோ எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எஸ் ஜானி பேர்ஸ்டோ அவுட். இவர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கே வேறு லெவலில் விளையாடுவார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. செம்மையாக வந்து இங்கே ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் இங்கிலாந்து 35 for 1. எஸ் இப்போ ஒரு ஆட் வரும்னு நினைக்கிறேன். வில் சால்ட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியம். பட் அதுக்கு மேலே ஜாஸ் பட்லரோட விக்கெட் ரொம்ப முக்கியங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வேறு லெவல் அடிப்பார், நிஜமாலே சொல்கிறேன் நான். எஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 தான் போடணும் போல். ஸோ நடராஜனுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பட் ஸ்பின்னர்ஸ்க்கு போவோம். குணால் பாண்டியாவுக்கு போகலாம். ஆக்சுவலி குணால் பாண்டியா